கூன் முதுகை நேராக்குவதற்கான ஒரு மருந்து எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் அக்ரூட் பருப்பு, பாதாம் பருப்பு, ஏலக்காய், குங்குமப்பூ, பசும்பால், நாட்டு சர்க்கரை. இப்போ இந்த பொருட்களை வச்சு நம்ம ஒரு பால் ஒன்று தயார் பண்ண போகிறோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 200 மில்லி பசும்பால் ஊற்றிக்கலாம். பால் லேசா சூடாகிறதுக்குள்ள நாம அக்ரூட் பருப்பு, பாதாம் பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுடர் பதத்தில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பால் சூடாயிடுச்சு. இப்போ இந்த பாலில் இந்த அக்ரூட் பருப்பு, பாதாம் பருப்பு அரைச்ச பவுடரை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கினா போதும். குங்குமப்பூ இந்த மாதிரி நீட்டாக இருக்கும், சின்ன சின்ன இதழ்களாக இருக்கும். இந்த மாதிரி இதழ்கள் 3 இல்லைன்னா 4க்கு மேலே சேர்க்கக்கூடாது. நம்ம ஒரு 3 இதழ்கள் சேர்த்துக்கலாம். இந்த பாலை நல்லா சுண்ட காய்ச்சிக்கலாம். இப்போ இந்த பால் நல்லா சுண்ட காஞ்சிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் சூடு ஆறின பிறகு நாம் பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம். சூடாக இருக்கும்போது பனங்கற்கண்டு சேர்த்தா பால் திரிஞ்சிடும். அதனால் பால் கொஞ்சம் ஆறின பிறகு பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நேயர்களே, இப்போ இந்த பால் தயாராகிடுச்சு. இதை எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் பசும்பால் ஊற்றி அக்ரூட் பருப்பு, பாதாம் பருப்பு ரெண்டுத்தையும் பொடியாக்கி அந்த பொடியை அந்த பாலில் சேர்த்து அது கூட ஏலக்காய் பொடி, குங்குமப்பூ எல்லாம் சேர்த்து பால் நல்லா சுண்ட காய்ச்சி கடைசியாக பனங்கற்கண்டு சேர்த்து கலந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சோம்னா இந்த பால் தயார்.